மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீர வணக்க முழக்கத்துடன் நல்லக்கண்ணுவிற்கு பிரியாவிடை அளித்தார். போராளிக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், வணக்கம் வணக்கம். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு செந்தொண்டர்கள் சார்பில் இறுதி மரியாதை அளிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. 12 கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு ஆலோசனை நடத்தினர். மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகையை ஒட்டி திருப்பரங்குன்றம் கோவிலில் சிறப்பு படை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பரங்குன்றம் ஆலயத்தில் பிரதமர் சுவாமி தரிசனம் செய்ய உள்ள நிலையில் அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை செய்தனர். 117.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள 3 டைடல் நியோ பூங்காக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி நெல்லை, விருதுநகர், ஈரோடு மாவட்டங்களில் அமைய உள்ள டைடல் நியோ பூங்காக்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் 1970 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள 38 புதிய துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அதேபோல் வேலூர் மாவட்டம் கோவில் மலையாற்றின் குறுக்கே 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய அணை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் திருச்சியில் திமுக நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடைபெற உள்ளது. மார்ச் 9ஆம் தேதி 10 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை தமிழகம் வரும் நிலையில் என்டிஏ தொகுதி பங்கீடு குறித்து நாளை அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவுக்கு ஒதுக்கப்படும் இடங்களும் நாளை இறுதியாக வாய்ப்புள்ளது. பிரதமர் மோடியின் மதுரை பயணத்திற்கு பிறகு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பிரதமர் வருகைக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் EPS உடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து வரும் 28ஆம் தேதிக்குள் அறிவிக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இருக்குமா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இருதரப்பு இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை நடைபெற உள்ளது. சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS-ஐ IJK தலைவர் பாரிவேந்தர் சந்தித்தார். 6 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட பட்டியலுடன் சந்தித்து தீவிர ஆலோசனை நடத்தினார். தாவேக நிர்வாகிகள் ஊடகங்களில் அனுமதியின்றி பேட்டி அளிக்கக்கூடாது என அக்கட்சியின் தலைமை கழகம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. முன் அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் பேட்டி அளிக்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
கௌரவ விரிவுரையாளர்கள் ஊதியம் 5000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 25,000 30,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாலிடெக்னிக் தற்காலிக விரிவுரையாளர்களுக்கும் 5000 ரூபாய் ஊதியம் உயர்த்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பால் சர்ச்சை எழுந்த நிலையில் பாடப்புத்தகத்தை NCERT திரும்ப பெற்றுள்ளது. உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் NCERT இயக்குனர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியதுடன் சர்ச்சைக்குரிய பாடத்திட்டம் முற்றிலும் மாற்றியமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 கிராம் ஆபரண தங்கம் 14,920 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,19,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதே சமயம் வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று நடந்த தாவேக கூட்டத்தில் ஜெனரேட்டரை கவனக்குறைவாக இயக்கியதாக எழுந்த புகாரின் பேரில் கரூர் தாவேக நகர செயலாளர் சரவணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாவேக கூட்டத்தில் அனுமதியின்றி ஃப்ளெக்ஸ் பேனர்கள் வைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடலூரில் பள்ளி நிறுத்தத்தில் பேருந்து நிற்காததால் ஓடும் பேருந்திலிருந்து இறங்கிய 12ஆம் வகுப்பு மாணவி தவறி விழுந்து படுகாயமடைந்தார். மாணவி உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை புதூர் காவல் நிலையம் அருகே கேரம் போர்டு விளையாட்டில் ஏற்பட்ட சண்டையில் மாறி மாறி அரிவாளால் 2 ரவுடிகள் வெட்டிக்கொண்ட நிலையில் இலியா சாமுவேல் என்ற ரவுடி படுகாயமடைந்தார். தலையில் வெட்டுக்காயங்களுடன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் 3 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தேர்வாய்க்கண்டிகை சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ரசாயன கசிவு காரணமாக விண்ணை முட்டும் அளவுக்கு புகை எழும்பிய நிலையில் அப்பகுதியில் மஞ்சள் நிற புகை காற்றில் பரவியதால் மக்கள் அச்சமடைந்தனர். பிரதமர் மோடி, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியது. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றுள்ள நிலையில் இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. காலிஸ்தான் ஆதரவாளர்களை இந்தியா குறிவைப்பதாக குற்றம் சாட்டிய கனடா தற்போது தங்கள் நாட்டில் நடந்த குற்றங்களில் இந்தியாவுக்கு தொடர்பில்லை என்று தெரிவித்துள்ளது. கனடா பிரதமர் இன்று இந்தியா வரும் நிலையில் தனது நிலைப்பாட்டை கனடா மாற்றியுள்ளது. ஜெனீவாவில் 3வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு ஈரானும் அமெரிக்காவும் தயாராகி வரும் நிலையில் அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்பட வாய்ப்புள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அதே சமயம் அணுசக்தியை அமைதி வழியில் பயன்படுத்தும் உரிமையை ஈரான் விட்டுக் கொடுக்காது என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹூத்திகள் உள்ளிட்ட போராளி குழுக்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்த அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாதுகாப்பில் ஜெர்மனிக்கு முக்கிய பொறுப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக தலைவர்களில் முதல் முறையாக 10 கோடி ஃபாலோவர்ஸை கடந்த முதல் தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு 4 கோடியே 30 லட்சம் ஃபாலோவர்ஸ் உள்ளது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. சென்னை சேப்பாக்கத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்கும் நிலையில் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடிகர் விஜய் தேவரகொண்டா, நடிகை ரஷ்மிகா மந்தனா திருமணம் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் இனிதே நடந்தேறியது. மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் பிரம்மாண்ட திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.